வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நாம் ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதாவது ரவையில் பண்ணக்கூடிய கொழுக்கட்டை. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதே சமயம் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நேரடியாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரவை கொழுக்கட்டைக்கு நாம் நான் 225 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரைய வச்சுருக்கேன். இப்போ அட் த சேம் டைம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வெல்லத்தை சேர்த்துட்டு அதே பாத்திரத்தில் கரைச்ச வெல்லத்தை சேர்த்து அது கூட நாம் இன்னும் ஒரு 1.5 கப் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம 1 கப் ரவையில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு மொத்தம் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வர அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ அந்த வெள்ளை தண்ணீரில் நாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்கு பொடியும் ஒரு 3 ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன். இப்போ அது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல், அதாவது 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், துளி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதித்த பிறகு அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் ரவையை சேர்த்து நல்லா கிளறி, சாதாரணமாக நம்ம உப்புமாலாம் கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கிளறி கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே அதில் தேங்காய், அதாவது கொஞ்சம் பல்லா தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் வறுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம், அதாவது இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து, இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஒரு நிதானமான சூட்டில் இருக்கும்போது நாம் அதை திறந்து இப்போது கொழுக்கட்டையாக இதை பிடிச்சி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நான் முதல் ஆட்டில் ஃபுல்லாக ரவுண்டாக பிடிச்சி வச்சு பண்ண போகிறேன். அடுத்ததாக ரெகுலராக நம்ம பண்ணுவோம் இல்லையா, கொழுக்கட்டை ஷேப்பில் கையில் பிடிச்சி வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக நம்ம அடுத்ததாக பண்ண போகிறோம். ஆக 2 ஷேப்பில் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் லாட்டில் நாம் இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இது வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம அடுத்த ஈடு பிடி கொழுக்கட்டை வச்சு பண்ண போகிறோம். இப்போ இந்த ரவா கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணீரில் போட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அந்த ரவையை. அடுத்து ஸ்டீம் பண்ணுறோம், அதாவது ஆவியில் வேக வைக்கிறோம். ஆக 2 தடவை இது வேகுது. அதனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்கள் பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும், குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் போடுற அந்த பல்லா போடுற தேங்காய், குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த தேங்காய் பல்லா போடுறத வேண்டாம், துருவன தேங்காயே முழுசும் சேர்த்துக்கலாம். இது சேர்ந்து இந்த ரெசிபி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, அதே சமயம் ரொம்ப டேஸ்டானது. இனிப்பு தேவைக்கு அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டிக்கிடலாம். நான் 225, 1 கப் ரவைக்கு 225 நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக 250 கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரவா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.